வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சிறுவன் மீது கொடூர தாக்குதல், 4 பேர் கைது. ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ரணில். மூழ்கிய எண்ணெய் கப்பலிலிருந்து இலங்கையர்கள் உட்பட 9 பேர் பாதுகாப்பாக மீட்பு. பொய்யான தோற்றப்பாடுகளை கண்டு மக்கள் ஏமாற வேண்டாம், சயித் கோரிக்கை. 100 ரூபாவிற்காக தந்தை செய்த கொடூர செயல். சொகுசு விடுதியொன்றில் மர்மமான முறையில் 6 பேர் உயிரிழப்பு. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 81 பேர் பலி. அரநாயக்க பகுதியில் உள்ள சிறுவனொருவன் மீது 2 பெண்கள் கொடூரமாக தாக்குதல் நடத்தும் காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அரநாயக்க எகலகஸ்தன்ன பகுதியைச் சேர்ந்த அச்சிறுவனின் தாய் மற்றும் பாட்டி உட்பட 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த பகுதியைச் சேர்ந்த 6 வயதுடைய சிறுவன், அவரது தாய் மற்றும் பாட்டி ஆகியோரால் தாக்கப்படுவதை காணொலியாக பதிவு செய்த ஒருவர் சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளார். குறித்த சிறுவன் கல்வி கற்கும் வயதை எட்டியுள்ள போதிலும் அதுவரை அச்சிறுவனை பாடசாலைக்கு அனுப்பவில்லை எனவும் பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவார் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிர ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணைக்குழுவுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களிடம் இதனை குறிப்பிட்ட அவர், தேர்தலை மிக குறுகிய காலத்துக்குள் நடத்துமாறு தேர்தல் ஆணைக்குழுவை கோரியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி கட்சியினால் ஆகிய கட்சிகளினால் ரணில் விக்ரமசிங்காவின் வேட்புமனுக்கு எந்த அச்சுறுத்தல்களும் இல்லை. எனவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கா அதிக வாக்குகளை பெற்று வெற்றி ஈட்டுவார் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிர அங்கே பண்டார நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஓமானை அண்மித்த கடற்பகுதியில் 14 பேருடன் மூழ்கிய மசகு படகு கப்பலில் இருந்து இலங்கையர் ஒருவர் உட்பட 9 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார்கள். கொமோரஸ் கொடியுடன் கூடிய எண்ணெய் கப்பல் ஓமானில் ராஸ் மதாகாவிலிருந்து தென்கிழக்கே 25 கடல் மைல் தொலைவில் கடந்த திங்கட்கிழமையன்று கடலில் மூழ்கியது. இச்சம்பவம் தொடர்பில் ஓமானின் கடல்சார் பாதுகாப்பு மையம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி அந்த கப்பலில் பணிக்குழாமில் 13 இந்தியர்களும் 3 இலங்கையர்களும் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் கப்பலை கண்டுபிடிப்பதற்காக காணாமல் போயுள்ள பணிக்குழாமரை மீட்பதற்காகவும் கப்பல் ஒன்றையும் விமானம் ஒன்றையும் இந்திய கடற்படை அப்பகுதிக்கு அனுப்பியிருந்ததாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. அதனைத் தொடர்ந்து 14 பேருடன் மூழ்கிய மசகு எண்ணெய் கப்பலை தேடும் முயற்சியில் இந்திய கடற்படை இணைந்திருந்த நிலையில் இலங்கையில் ஒருவர் உட்பட 9 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். ஆட்சியாளர்கள் என்ன சதி முடிச்சுக்களை போட்டாலும் அரசியலமைப்பை யாராலும் மீற முடியாது என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பை அளிக்கவும் அதனை மீறும் வகையில் ஒரு சிலர் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். வங்குரோத்தான நாட்டில் கூட தெளிவின்மை மூலம் நாடு குழப்பமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. மக்களின் எண்ணங்களுடன் விளையாடி தவறான புரிதலை ஏற்படுத்தி நாட்டை குழப்பமடை செய்துள்ளார்கள். எனவே இவ்வாறான பொய்யான தோற்றப்பாடுகளை கண்டு மக்கள் ஏமாற வேண்டாம் என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். பிரபஞ்சன் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் 326வது கட்டமாக சுமார் 12 லட்சம் ரூபாய் பெறுமதியான சுமார்ட் வகுப்பறை உபகரணங்கள் மற்றும் அகராதிகள் என்பவற்றை பொலினரவை திம்புலாகல அரலகவில ஆரம்ப பிரிவு பாடசாலைகளுக்கு வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். யார் அதிகாரம் படைத்தவராக இருந்தாலும் சரி, யார் பலம் படைத்தவராக இருந்தாலும் சரி, அரசியலமைப்பு சட்டம்தான் உயரிய சட்டமாகும். எனவே ஏமாற்று நடவடிக்கைகளை முன்னெடுக்காது தற்போது நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளர் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க முற்பட்டால் நாட்டில் இரத்த களரி ஏற்படலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தனது மகன் 100 ரூபாய் பணத்தை திருடினான் என்ற குற்றத்துக்காக தந்தையால் மகனுக்கு சூடு வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் தந்தையை கைது செய்துள்ளதாக வாழைச்சேனை காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். வாழைச்சேனை மாவடிச்சேனை கிராம சேவகர் பிரிவைச் சேர்ந்த தரம் 3 கல்வி பயிலும் மாணவர் தனது தந்தையிடம் சட்டப்பையிலிருந்து 100 ரூபாய் திருடி செலவழித்தான் என்ற குற்றத்திற்காகவே தந்தையால் நேற்று முன்தினம் இக்கொடூர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாவது, தனது சட்டப்பையில் வைக்கப்பட்டிருந்த பணத்தில் 100 ரூபாய் குறைந்ததை அறிந்து கோபமுற்ற தந்தை மகனுக்கு சூடு வைத்துள்ளார்.
அடுத்த நாள் பாடசாலைக்கு செல்ல முடியாது என்றும் தனக்கு கை வலியாக உள்ளதாகவும் மகன் கூறியதை அடுத்து பாடசாலைக்கு செல்லவிட்டால் மீண்டும் சூடு வைப்பேன் என்று அச்சுறுத்தியதில் சிறுவன் பாடசாலை சென்றுள்ளார். நேற்று பாடசாலை சென்ற மாணவன் வகுப்பறையில் சோகமாக இருந்ததை அவதானித்த வகுப்பாசிரியர் மாணவனை விசாரித்த போது மாணவன் நடந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். விடயமடைந்த பாடசாலை நிர்வாகம் வாழைச்சேனை சிறுவர் நன்னடத்தை பிரிவுக்கு அழைத்துச் சென்று முறையிட்டதன் பின்னர் வாழைச்சேனை காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தியுள்ளார்கள். இதனையடுத்து மாணவரின் தந்தையை கைது செய்த காவல்துறையினர் வாழைச்சேனை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர். நீதிமன்றம் அவரை விளக்கமறையில் வைக்க உத்தரவிட்டதாக வாழைச்சேனை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தாய்லாந்தின் தலைநகர் பேங்காக்கில் அமைந்துள்ள பிரபலமான சொகுசு விடுதியொன்றில் 6 பேர் மர்மமான முறையில் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். அவர்கள் பயன்படுத்திய தேநீர் கோப்பையில் சைனட் காணப்பட்டதுடன் அதனை உட்கொண்டதால் இந்த மரணங்கள் ஏற்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். இறந்தவர்களில் ஒருவர் மற்றவர்களை விஷம் குடித்து வைத்ததன் பின்னணியில் இருந்ததாகவும் அவர் கடலில் பாதிக்கப்பட்டவர் என்றும் அந்நாட்டு காவல்துறையினர் விசாரணைகளை தெரிய வந்துள்ளது. இவ்விடயம் தொடர்பில் அந்நாட்டு காவல்துறையினால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன தலைமையில் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அமைதியற்ற வகையில் செயற்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டார். வடக்கு மாகாணத்தில் சுகாதார மேம்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் வடக்கு மாகாண சபை கேட்போர் கூடத்தில் நேற்று அமைச்சர் ரமேஷ் பத்திரன தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது கூட்டத்தில் இருந்த ஒருவர் கலந்துரையாடலை ஃபேஸ்புக் வழியாக நேரலையில் ஒளிபரப்பாக்கிக் கொண்டிருந்தார். இதனையடுத்து ஃபேஸ்புக் நேரலையை மேற்கொள்ள வேண்டாம் எனவும் அவரை அங்கிருந்து வெளியேற்றுமாறும் அதிகாரிகள் பணித்துள்ளார்கள். இதனை மறத்து தொடர்ந்தும் அமர்ந்திருந்த அவர் கூட்ட நிறைவின் போது சுகாதார அமைச்சருடன் உரையாட முற்பட்டுள்ளார். எனினும் அமைச்சர் வழியாக அங்கிருந்து வெளியேறிய நிலையில் கூட்டத்தில் நின்ற அதிகாரிகள் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சாவகச்சேரி காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. நோர்வுட் எல்பட பகுதியில் குளவிக்கொட்டுக்கு இலக்கான 8 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாடசாலை நிறைவடைந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குளவிக்கொட்டுக்கு இலக்கானவர்கள் சிகிச்சைகளுக்காக புகவந்தலாவு பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வரலாற்றில் முதல் முறையாக ஏலத்தில் விடப்படும் டைனோசர் படிமம். இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய மற்றும் முழுமையான டைனோசர் படிமம் இன்று நியூயோர்க்கில் ஏலத்தில் விடப்பட உள்ளது. அபெக்ஸ் என பெயரிடப்பட்ட 150 மில்லியன் ஆண்டுகள் பழமையான இந்த படிமம் 11 அடி உயரமும் 27 அடி அகலமும் கொண்டது என தெரிவிக்கப்படுகிறது. இந்த டைனோசர் படிமம் அமெரிக்காவில் கொலராடோவில் உள்ள மோரிஷன் என்ற பகுதியில் கடந்த 2022ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் ஏலத்தில் விடப்பட உள்ள அபெக்ஸ் எனப்படும் டைனோசர் படிமம் 4 முதல் 6 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு விற்பனையாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது விற்பனை செய்யப்படும் வரையில் ஷோதி பே காட்சி அறைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் டைனோசர் மாதிரி ஏலத்தில் விடப்படுவது இதுவே முதல் முறையாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. காசாவில் கடந்த 24 மணித்தியாலத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைஞ்சபட்சம் 81 பேர் பலியானதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதே நேரம் கடந்த 10 நாட்களில் காசாவில் ஐக்கிய நாடுகள் சபையினரால் பாடசாலைகளில் நடத்தப்படுகின்ற 8 இடைத்தங்கல் முகாம்கள் இலக்கு வைக்கப்பட்டு தாக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாலஸ்தீன மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் ஆரம்பிக்கப்பட்டு 9 மாதங்கள் நிறைவடைந்துள்ளன. இந்த காலப்பகுதியில் இவ்வாறான 70% பாடசாலை முகாம்கள் தாக்கி அளிக்கப்பட்டிருப்பதை தெரிவிக்கப்படுகிறது. இந்த காலப்பகுதியில் இவ்வாறான 70% பாடசாலை முகாம்கள் தாக்கி அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதலில் 539 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மகளிர் ஆசிய கிண்ண 2020 கிரிக்கெட் தொடருக்கான 15 பேர் கொண்ட இலங்கை குழாம் அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுத்துறை அமைச்சரின் அனுமதிக்கமைய ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. சமரி அத்துப்பட்டு தலைமையிலான இலங்கை குழாமில் விஷ்மி குணரட்ன, ஹஷிதா சமர விக்ரம, ஹஷினி பெரேரா, ஹவிஷா தில்ஹாரி, நிலாஷி டி சில்வா, அனுஷ்கா சஞ்சீவி, சுகந்திகா குமாரி, உதேசிகா பிரபோதினி, அச்சினியா குலசூரிய, இனோசி பிரியதர்ஷினி, காவ்யா கவிந்தி, சச்சி நிசன்சலா, ஷசின் கிம்சானி மற்றும் ஹமா காஞ்சனா ஆகியோர் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி.